நாட்டுக்கோழி வறுவல்னாலே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதாங்க தரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் மோனி நல்லெண்ணெய் அண்ட் கறி மசாலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். இது என் மாமாவோட ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு குவான்டிட்டி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 2 விதை நீக்கின வர மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனோடனே 3 நாட்டு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தலையை உள்ளே போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், நம்மளோட லைஃப் ஆஃப் மோனி கறி மசாலா, இந்த 4 தூள் தாங்க. நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சிக்கன் உள்ளே போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வேகிறதுக்கு விடுங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி வரும். நல்லெண்ணெயிலேயே பாதி வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து சிக்கன் வெந்தோடனே இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.